கோவையில் மழலை குழந்தைகள் இணைந்து 79 எண்ணில் பல்வேறு விதமான சாதனைகள் செய்து சாதனை. 79 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவது, 79 நிமிடங்கள் தொடர் டைப்பிங் என அசத்திய மழலை குழந்தைகள். கோவையில் 10 குழந்தைகள் இணைந்து சுதந்திர இந்தியாவின் 79வது ஆண்டை போற்றும் வகையில் 79 எண்ணில் தொடர் சாதனை செய்து யுனைடெட் கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மழலை பள்ளி மாணவர்கள் இணைந்து சுதந்திர இந்தியாவின் 79வது ஆண்டை கொண்டாடும் விதமாக புதிய உலக சாதனை நிகழ்வை நடத்தினர். அதன்படி 10 குழந்தைகள் ஒருங்கிணைந்து தனி மற்றும் குழுக்களாக பல்வேறு யோகா, கணிதம், டைப்பிங், சைக்கிளிங் என பல்வேறு பிரிவுகளில் சாதனைகள் செய்தனர். இதில் 79 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவது, 79 நிமிடங்கள் தொடர் டைப்பிங்கில் முன்னாள் ஜனாதிபதி மறைந்த அப்துல் கலாமின் வரலாறு மற்றும் அவரது பொன்மொழிகளை டைப் செய்வது, சுதந்திர இந்தியாவின் 79 தலைவர்களின் பெயர்கள், 79 வினாடிகளில் அபாகஸ் கணிதம் மற்றும் 79 எண் வடிவில் யோகாசனம், எண்ணெய் சேர்த்தாமல் 79 விதமான உணவுகள் தயாரிப்பு என பல்வேறு சாதனைகளை மழலை குழந்தைகள் யுனைடெட் கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து சாதனை மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் சமுத்திர பாண்டியன் பள்ளி முதல்வர் பிரவீனா முன்னிலையில் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். அன்வேஷனா மழலையர் பள்ளியில இன்னைக்கு 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எங்க குழந்தைங்க நிறைய சாதனைகள் படிச்சாங்க. இந்த சாதனை இன்டர்நேஷனல் யுனைடெட் கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அங்கீகரிச்சு ஒரு குழந்தைங்களுக்கும் அவங்களோட வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவ்மெண்ட் அவார்டு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இது நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன். 10 குழந்தைங்க தனித்துவமா அவங்க சாதனை காட்டினாங்க. முதல் குழந்தை பாத்தீங்கன்னா ஹவிஷ் 79 கிலோமீட்டர் சைக்கிளை நிறுத்தாம விடியகாத்தால ஸ்டார்ட் பண்ணி 10 மணிக்கு அவங்களோட சைக்கிள் ரைட் முடிச்சாங்க. அது இந்தியாக்காக அவங்க பெடல் பண்ணாங்க. அடுத்த குழந்தை அத்விக், அவங்க பாத்தீங்கன்னா 5 வயசு தான் ஆகுது. அவங்க 79 நிமிஷம் நிறுத்தாம சைக்கிள் ஓட்டினாங்க. அவங்க வயசுக்கு அது ரொம்ப பெரிய சாதனையா இருந்தது. இனியொரு குழந்தை 10 வயசு குழந்தை, அவங்க தமிழ் டைப்பிங் 10 வயசு குழந்தைங்க பண்றது பெரிய சாதனை. அவங்களும் 79 நிமிஷம் விடாம டைப் பண்ணி கலாம் சாரோட அவங்களோட வரலாறும் அவங்களோட சாதனைகள் பத்தியும் டைப் அடிச்சு கொடுத்தாங்க. அடுத்தது 79 வினாடிகள்ல கணிதம் நேஹாஸ்ரீ பண்ணாங்க. அவங்க அபாகஸ் கணிதத்துல மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணாங்க. ரொம்ப ஃபாஸ்டா பண்ணாங்க. அதுக்கப்புறம் பசில்ஸ் பண்ணாங்க. ஹர்ஷித் அதுக்கப்புறம் இன்னும் லித்திக், இந்த 3 மாணவர்கள் பசில்ஸ்ல பண்ணாங்க. அவங்களும் 78 வினாடியில ரொம்ப வேகமா பண்ணாங்க. 79 வினாடியில ரொம்ப வேகமா பண்ணாங்க அவங்க பசில்ஸை. இந்த சாதனை எல்லாத்தையுமே அங்கரிச்சு இன்டர்நேஷனல் கலாம் புக் ஆஃப் அவார்டு அவங்களுக்கு அவார்டு வாங்கினாங்க. இது இல்லாம சுதன்சு முத்ரன் என்ன பண்ணாங்கன்னா 79 அவங்களுக்கு 3 வயசு தான் முடிஞ்சிருக்கு. 79 லீடர்ஸ், அந்த லீடர்ஸோட ஸ்பெஷல் நேம்ஸ் சொன்னாங்க. அது கூடவே சுதன்சு முத்ரன் 79 டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்டோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிற பேரையும் சொன்னாங்க. அது அவங்களோட 3 வயசுல அது பெரிய சாதனையா இருந்தது. அஸ்ட்ரேல் லெவிஷ் பால் என்ன பண்ணாங்கன்னா 79 லீடர்ஸ் அவங்க பிக்சரை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ இந்த 10 குழந்தைங்களோட சாதனை உலக சாதனையா அங்கீகரிச்சு யுனைடெட் கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம யோகா, எங்க குழந்தைங்க குரூப் ரெக்கார்டு யோகா பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தைங்களும் 79ங்கிற நம்பர்ல நின்றுட்டு அவங்க குரூப் யோகாசனம் பண்ணாங்க. யோகாசனம் பண்ணும் போதே அதோட ஆசனா பேரு, அதோட பலன்கள் என்னங்கிறதையும் சொன்னாங்க. இது இல்லாம மொத்தம் 79 மெம்பர்ஸ், எங்க ஸ்கூல் குழந்தைங்க, ஆசிரியர்கள் மற்றும் துணை ஆசிரியர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து 79வது சுதந்திர தினத்துக்கு ஹானர் பண்ற விதமா இந்தியா மேப் ஷேப்ல நின்று வேவ் பண்ணாங்க. ஸோ இதை அனைத்தையும் இன்டர்நேஷனல் யுனைடெட் கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் இன்னைக்கு அங்கீகரிச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இங்க எங்களோட பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சீஃப் கெஸ்ட்டுக்கும் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். அதாவது நம்முடைய 79வது சுதந்திர தினத்தை அனுசரிக்கும் விதமாகவும் அதனை நல்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக இன்றைக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, நாடு 79 வருஷம் சுதந்திரம் அடைந்திருந்தாலும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், மாண்புமிகு முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் கண்ட வல்லரசாக வேண்டும் என்று, நாடு வல்லரசாக வேண்டும் என்று கனவு கண்டிருந்தார். அந்த கனவினை நினைவாக்கும் விதமாக இன்றைக்கு இந்த சுதந்திர தின நாளிலே 79 நிமிடங்கள் 79 நொடிகள், சில மாணவர்கள் 79 நொடிகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய உலக சாதனையை அன்வேஷனா பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஸோ இன்றைக்கு டாக்டர் கலாமுடைய கனவு இது போன்ற மாணவர்களின் இடத்திலிருந்து ஏற்பட்டிருக்கிறது என்பதில்
நாடு இன்று பெருமிதம் கொள்கின்றது. யுனைடெட் கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாக பார்த்தீங்கன்னா அதோட நிறுவன தலைவர் என்ற முறையில் இதனை உலக சாதனையாக அங்கீகரித்து மாணவர்களுக்கு கௌரவப்படுத்தப்பட்டிருக்கின்றது.